இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை தொடரில் என்ன நடக்குது அப்படின்னா, மனோஜ் வந்து தூங்கிட்டே இருக்காரு. உடனே விஜயா போய் எழுப்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து எழுப்பிட்டு வெளிய வராரு. அப்போ வந்து முத்து வந்து என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கான், இன்னும் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அண்ணாமலைட்ட வந்து கேட்குறாங்க, என்னப்பா இவன் இப்படி தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கவும், அண்ணாமலை வந்துட்டு நானும் இதை தாண்டா கேட்டேன். அவ போய் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கா. ஏன் பொறுப்பு இருந்தால் நேரம் எந்திரிச்சு போயிருக்கணும்ல, எனக்கு கூட காசு கொடுக்க வேண்டாம். அவன் வந்து அவர் கொடுத்த மாமனார் கொடுத்த காசையாவது ஒழுங்கா காப்பாத்தினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே முத்து இருந்துட்டு எப்படா இவன் நல்லா இது பண்ணுவான், இப்பவே 2வது நாள் இப்படி தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாரு. உடனே ரவி இருந்துட்டு இவன் ஒரு நாள் வேலைக்கு போனதுக்கே ஒரு வாரம் தூங்குவானா இருக்குது அப்படிங்கிறாரு. உடனே ஸ்ருதி இருந்துட்டு என்ன ரோகிணி இவரு இப்படி தூங்கிட்டு இருக்காரு, பொறுப்பு இருந்தா எந்திரிச்சிட்டு போயிடணும்ல நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு ஏன் ஏன் ஸ்ருதி நீங்க வந்து டயர்டா இருந்தா தூங்க மாட்டீங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க கோவமா. உடனே வந்து ஸ்ருதி இருந்துட்டு அப்பனா மீனா தான் ரொம்ப நேரம் தூங்கணும், ஏன்னா வீட்டு வேலையை பார்க்குறாங்க, வெளியே பூவும் போய் கட்டி வித்துட்டு இருக்காங்க. அப்போ மீனாக்கு தானே ரொம்ப டயர்டா இருக்கும், இவர் என்ன இப்படி தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்ப தான் கேட்டுறாங்க. உடனே ரோகிணிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது. உடனே போய் மனோஜை வந்து போய் அடிச்சு எழுப்புறாங்க. விஜயா இருந்துட்டு அடிக்காதமா வெஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா முத்து இருந்துட்டு இன்னும் இவன் எந்திரிக்க மாட்டேன் நாட்டுக்குது அப்படின்ட்டு அவசரமா போய் தண்ணி எடுத்துட்டு வராது ஜக்கில். உடனே மீனா வந்துட்டு உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை கம்மன் இருங்க, நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் வந்து முத்து கேட்காம போய் மனோஜ் மேலே தண்ணியை ஊற்றிடுறாரு. உடனே மனோஜ் வந்து எந்திரிச்சான், ஏன்டா உனக்கு அறிவே இல்லையா, எதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு அவன் தூங்கிட்டு இருக்கிற மேலே யாரும் தண்ணி ஊற்றுவாங்களா, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையை திட்டுறாங்க, ஏன்டா இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறமா வந்து முத்து இருந்துட்டு 27 லட்சம் நீ தரணும்ல, அந்த காசை வந்து அப்பா காசை கொடுத்ததுக்கு அப்புறமா நீ எவ்வளோ நேரம் வேணா தூங்கிக்கோ, இப்போ போய் நீ பிசினஸ் பாரு, இப்படி இருந்தீங்கன்னா எப்படி நீ பிசினஸ் டெவலப் பண்ணுவ, எப்படி காசு சம்பாரிச்சு கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா ரோஹினியும் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் மனோஜ் இருந்துட்டு இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நீ வாழ்க்கையில் முன்னேறணும், தொழில முன்னேறணும் அப்படின்னா நேரம் எந்திரிக்கணும், இப்படி தூங்கிட்டே இருந்தீங்கன்னா எப்பறம் நீ வாழ்க்கையில் முன்னேறுவ, நீ எனக்கு கொடுக்குற காசை கூட கொடுக்க வேண்டாம், ஆனால் அந்த கடைக்கு உண்டான இதை வந்து நீ காப்பாற்று, எந்திரிச்சு கிளம்பு முதல்ல சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. விஜயா வந்து கிச்சன் ரூம்குள்ள வராங்க. அப்போ வந்து மீனா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. மீனா கிட்ட வந்து இந்த மாதிரி மீன் குழம்பு ஆட்டுக்கறி இதெல்லாம் எடுத்து சமைச்சிரு, மதியானம் வந்து ரோகிணிக்கும் மனோஜுக்கும் வந்து டிஃபன் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா வந்துட்டு என்னால அவங்களுக்கெல்லாம் சமைக்க முடியாது, அவரே சொல்லியிருக்காரு அவனுக்கெல்லாம் எதுவும் சமைச்சு தர வேண்டாம்னு, அதனால நான் வந்து சமைக்க மாட்டேன், அவங்களுக்காக சமைக்கணும் அப்படின்னா ரோகிணி வந்து சமைக்க சொல்லுங்க, இல்லை நீங்களே சமைச்சு கொடுங்க, என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே விஜயா வந்து கோவம் வந்துருது. அப்படின்னா உனக்கு வந்து நீ வந்து பழைய இதையெல்லாம் வந்து மனசுல வச்சுட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நேற்று நைட்டு ரூம் வந்து உங்களுக்கு தராம படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு நல்லா தெரியும் உன்னை பத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே மீனா வந்துட்டு அந்த மாதிரிலாம் நான் நினைக்கவே இல்லை, எனக்கு அது ஒரு பழக்கமும் இல்லை, எனக்கு அந்த மாதிரி நினைச்சு எது பண்ணவும் தெரியாது, நான் எல்லாத்துக்காக பொதுவாக சமைக்கிறேன், உங்களுக்காக உங்களுக்காக வேணா சொல்லுங்க சமைச்சு தரேன், மாமாக்காக ஏதாவது தனியாக சமைக்கணும்னா சமைக்கிறேன், இதை விட்டுட்டு வந்து அவங்களுக்காக தனியால என்ன சமைச்சு தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து விஜய் வந்துட்டு ரொம்ப இதாக பேசிடுறாங்க, இப்படி ரூம் தராதனால இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இப்படின்னு போட்டு பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க, எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட இது இல்லாமல் என்னால் வந்து அவங்களுக்கு சமைக்க முடியாது, அவ்வளோதான், நீங்கள் என்ன பேசினாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா விஜய் வந்துட்டு நீ இல்லாட்டி என்னால் எது பண்ண முடியாது, எந்த வேலையும் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, நானே பார்த்துக்கிறேன் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மீனா வெளியே போய் நின்று அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு முன்னாடி வந்து டெம்போ வந்து நிற்கிது. அதில் வந்து ஏசி வந்து இறக்கறக்கு வராங்க. என்னது இது உன்னை எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு முத்து. உடனே அவர் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்து இதில் தான் இந்த வண்டி என்னோட தான், ஏசி வந்து இறக்க சொன்னாங்க, அதான் இங்கே வந்திருக்க ஏசி இறக்கலாம்ட்டு அப்படிங்க. யார் வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா அண்ணாமலைங்கிற பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வாசுதேவன் அப்படிங்கிற பேரில் இந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னு காட்டுறாங்க. இந்த அட்ரஸாக நாங்கள் யாரும் ஏசி ஆர்டர் பண்ணலையே, எப்படி வந்தது அப்படின்னு கேட்கவும் இல்லைங்க தெரியல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியல, ஆனால் வந்து இந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு டெலிவரி பண்ணுறது எங்கள் வேலை, நாங்கள் இறக்கிட்டு போயிடறோம் அப்படின்ட்டு இறக்க வராங்க. உடனே முத்து வந்துட்டு இல்லை ஒன்றும் இறக்க வேண்டாம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த மாதிரி வந்து ஸ்ருதி அவங்க அம்மா தான் அனுப்பியிருப்பாங்க அப்படின்ட்டு அம்மா அப்பாவும். அதுக்கப்புறமா அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ண சொல்லி நீங்களே வேணா கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்பர் கால் பண்றாரு. கால் பண்ணி பேசும்போது ஸ்ருதி அவங்க அம்மா வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு இனாமா தான் கொடுத்தேன், உங்களுக்கு ஒரு கிஃப்டாட்டு வச்சுக்கோங்க, வந்து ஹாலில் வந்து அன்னைக்கு நான் வந்தப்பவே கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல, ரொம்ப ஹீட்டாக இருந்தது, என் ஸ்ருதி வந்து என் பிள்ளை அங்கே தானே இருக்கா, அதனால வந்து வச்சுக்கோங்க, இருந்தால் நல்லா தானே ஹாலில் மாட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு எங்களை ஹாலில் மாட்டு அங்கே மாட்டு இங்கே மாட்டு சொல்றதுக்கு நீங்க யாரு, உங்களுக்கு என்ன இருக்கு, அதை வந்து நாங்கள் பார்த்துக்குவோம், 3 பசங்க இருக்கிறோம், நாங்கள் என்ன வேணுமோ அதை வாங்கி மாட்டிக்குவோம், இப்போ ஹாலில் வந்து ஏசி வேணும்னு தெரிஞ்சிருந்தா இதை வந்து எப்பவோ நாங்கள் வாங்கி மாட்டியிருப்போம், நீங்க எல்லாம் வந்து எடுத்து தர வேண்டாம், யாரும் வந்து எங்கள் அப்பாவோட இதுக்கு வந்து தன்மானத்துக்கு இதாக இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா நான் வந்து இது வந்து திருப்பி அனுப்புறேன், நீங்களே வச்சுக்கோங்க, 10 ஏசி இருக்குமா உங்கள் வீட்டில், இதோட 11 சேர்த்திக்கோங்க, எங்களுக்கு வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த ஏசி வந்து கொண்டு போங்க, அங்கேயே கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து இல்லை சார் எதுக்கும் அண்ணாமலை சாப்பிட்டு ஒரு தடவை கேட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து வந்துட்டு நான் வந்து அவங்க பையன் தான், அதை நான் சொல்கிறேன்ல, கொண்டு போய் இறக்குங்க, உங்களுக்கு கூலி அதிகமாக கொடுப்பாங்க, நல்லா பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க ஏசி எடுத்துகிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதியோட அவங்க அம்மா அப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஸ்ருதியோட அவங்க அம்மா இருந்துட்டு என்ன ஏட்டா இந்த மாதிரி பண்ணிட்டா, இவன் வந்து முத்து வந்து இந்த ரவுடி பையன் வந்து இந்த மாதிரி பேசிட்டா, ரொம்ப பேசுறான், எப்படி பேசுறதுனே தெரியல, ரொம்ப பேசுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அப்பா இருந்துட்டு இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறமா நீ முதல்ல சொல்லியிருந்தா நான் அனுப்பியிருக்க மாட்டேன்ல, நீங்க ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்கவும் அவங்க அப்பா இருந்துட்டு நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன், அதனால தான் அனுப்பிட்டுன்னு விட்டுட்டேன் இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதியோட அம்மா வந்துட்டு இப்போ வந்து நான் விஜயா கூப்பிட்டு எப்படி கேட்க போற பாருங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து விஜயா வந்து கேட்பா, கண்டிப்பா சண்டையாகும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்ருதியோட அவங்க அப்பா இருந்துட்டு அந்த மாதிரி கேட்டீங்கன்னா வந்து சண்டையாவது, கண்டிப்பா விஜயா சொல்றது அந்த மாதிரி கேட்கவும் மாட்டா, அது வந்து பெரிய இஷ்யூ அவருக்கு வாய்ப்பு இல்லை அப்படி மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அப்படின்னா வந்து இப்போ வந்து முத்து தானே உனக்கு கூப்பிட்டு தைரியமா பேசியிருக்கான், அப்போ வந்து வீட்டில் வந்து யாருக்குமே தெரியாதப்போ வந்து முத்து வந்து தானா வந்து இது வந்து ஏசி வந்து ரிட்டன் அனுப்பியிருக்கான், அப்போ வீட்டில் இன்னும் யாருக்கும் தெரியாதுல்ல, அப்போ வந்து நம்ம இன்னொரு வேற ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதியோட அப்பா வந்து ஒரு ஐடியா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீ எடுத்த ஏசி வந்து அவன் கடையில் மனோஜ் கடையில் தானே எடுத்த, நீ தானே ஃபர்ஸ்ட்டாக போயிட்டு
வந்துட்டு பில் பே பண்ணேன்னு சொன்னேன். அப்போ வந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னா இந்த ஏசி வந்து அங்கேயே போய் ரிட்டன் கொடுத்துட்டு அது அமௌண்ட் வாங்குற ரிட்டன் கொடுக்குற அப்படி வந்து முத்து வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லு. அப்போ வந்து மனோஜுக்கு வந்து கோவம் அதிகமாகும். அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிக்குள்ள அடிச்சுக்குவாங்க இல்லையா, அப்போ வந்து பெரிய பிரச்சனை ஆகும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது இல்லாமல் நீ தான் ஃபர்ஸ்ட்டாக போய் அங்கே வந்து பில் பே பண்ணியிருக்க, 4 பேர் இருக்கும்போது வந்து நீ போய் கொடுத்து அதை ரிட்டன் வாங்கின அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அவங்களுக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்கும். அப்போ வந்து ரொம்பவே கோவம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதியோட அவங்க அம்மா வந்துட்டு இது நல்ல ஐடியாவாக இருக்குது, இந்த மாதிரியே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏசி ரிட்டன் வரட்டும் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரோகிணி வந்து ஷாப்பில் வந்து எல்லாத்துக்கும் எல்லா பொருளையும் வந்து சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஷாப்புக்கு வந்து ஸ்ருதியோட அவங்க அம்மா வராங்க. இந்த மாதிரி வந்து நான் ரிட்டன் கொடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து இறக்குறாங்க. நம்ம ஏதோ ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் வந்து ஸ்ருதி அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் தான் மாப்பிள்ள ரிட்டன் எடுத்துகிட்டு வந்தேன், இந்த மாதிரி வந்து என் பிள்ளையை வந்து அங்கே கட்டி கொடுத்துருக்கோம், அதனால வந்து இதை கொடுத்துட்டா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவள் வேறு அங்கே இருக்கிறா, ரொம்ப வந்து வெயில் வந்து ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு தான் கொடுத்துட்டேன். ஆனால் வந்து அது வீட்டுக்கு போனோன்னே முத்து வந்து வேணாம்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு கிஃப்ட்டாக தான் கொடுக்கலான்னு அனுப்பிவிட்டேன், உங்களுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணலாம் தான் நான் அன்றைக்கி வந்தேன், சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து இதை எடுத்தேன். ஆனால் வந்து முத்து வந்து இந்த மாதிரி சொன்னோன்னையும் எனக்கு வந்து ரொம்ப இன்சல்ட்டிங்காக போயிடுச்சு, எனக்கே கூப்பிட்டு ரொம்ப இன்சல்ட்டாக பேசிட்டாரு, அதனால தான் நான் ரிட்டன் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணிக்கு மனோஜுக்கு ஒரு ஷாக் தாங்க முடியல. அதுக்கப்புறம் மனோஜ் வந்துட்டு இப்போ தான் நான் வந்து கமிஷன் கொடுத்துட்டு அடுத்த இதுக்கு வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு அமௌண்ட் வந்து கொடுத்துட்டேன், மறுபடியும் நான் கொடுக்கணும்னா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே ஸ்ருதி அம்மா இருந்துட்டு அப்போனா இன்னும் வந்து பெரிய லெவலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலையா, எதுவும் வந்து சேல்ஸ் ஆகலையா, அப்போ வந்து இப்போ நான் எடுத்தது தான் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதி ரோகிணியும் மனோஜும் யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்ட்டு. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஸ்ருதி அம்மா இருந்துட்டு வந்து முத்து வந்து இந்த மாதிரி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, எனக்கு என்ன பண்ண தெரியல, அதான் நான் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஷாப்பில் வந்து கஸ்டமர் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து உடனே ரோகிணிட்ட வந்து நான் வந்து அப்புறமா வந்து பார்க்குறேன், என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், இது வேறு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர் வந்து நான் அப்புறமாவே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா ஸ்ருதி அம்மா இருந்துட்டு இந்த மாதிரி எனக்கு காசெல்லாம் வேண்டாம், நீங்கள் வந்து என் கிஃப்ட்டாக வச்சுக்கோங்க, உங்கள் கடைக்கு நான் கொடுத்த மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணி வந்துட்டு ஒரு நிமிஷம் ஆண்டி இருங்க வர அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வராங்க. வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துறாங்க. கொடுத்ததுக்கப்புறமா வந்து ஸ்ருதி அவங்க அம்மா வந்துட்டு இல்லைம்மா எனக்கு தான் வேண்டாம்னு சொன்னல, எதுக்கு மறுபடியும் ரிட்டன் கொடுக்குறேன், எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க, எதுக்கு அமௌண்ட் ரிட்டன் தரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு இல்லை ஆண்டி நீங்கள் வாங்கின பொருளை திருப்பி கொடுத்துட்டீங்க, அப்போ வந்து அமௌண்ட் கொடுக்கணும் தானே, அதுதானே சரியானது, நீங்கள் வந்து வச்சுக்கோங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதி அம்மா வாங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறீங்க, ஆனால் முத்து மட்டும் ஏன் இப்படி தெரியல, நீங்க எல்லாரும் வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, ஆனா முத்து மட்டும் தான் இந்த மாதிரி வந்து எதுலயுமே இதாகாம இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து முத்து வந்து இந்த மாதிரி பண்ணாம இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி நான் ரிட்டனே கொடுத்துருக்க மாட்டேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோகிணி மனோஜ் வந்து ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. நன்றி.